வணக்கம் நண்பர்களே, தடவாசல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்மளோட பதிவுகள் எல்லாம் வரலாற்றில் நிகழ்ந்த சுவாரஸ்யமான தகவல்களை தான் உங்களுக்கு வழங்கிக்கிட்டு இருக்கு. நம்மளோட முந்தைய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்குரிய லிங்க் இருக்குது, பார்த்து மகிழுங்க. உலகத்திலேயே கடவுள் படைத்த ஒவ்வொரு படைப்புமே ரொம்ப விசித்திரமானவும் பலவிதமான சுவாரஸ்யமான பண்புகளையும் கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட மனித இனமான மனிதனோட பலவிதமான சிறப்பான பண்புகளில் ஒன்று தான் பகுத்தாராய்தல் பண்பு. இது மனிதனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரமாக சொல்லப்படுது. மனிதனோட மூளை தான் மிகப்பெரிய சக்தி. மனித மூளை மிகவும் விசித்திரமானது. இரவில் அதிக அளவு சுறுசுறுப்பாக இருக்கும். நம்ம தான் ரெஸ்ட் எடுக்கிறோன்னு சொல்லி தூங்குகிறோம். ஆனால் மூளை எப்போயாவது ரெஸ்ட் எடுக்குமா அப்படின்னா நிச்சயம் எடுக்காது. சரி, அப்போ மூளை ரெஸ்ட் எடுக்கலை அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு கனவு வரும் இல்லையா? அப்போ கனவுல நம்ம பார்த்த கேட்ட தகவல்கள் எல்லாம் மூளை தன்னை திருப்பி ரீகால் பண்ணிக்கும். அப்போது அந்த நேரம் தான் மூளை வேலை செய்யும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் அது தவறானது. கனவு வந்தாலும் சரி, கனவு வரலைனாலும் சரி, மூளை வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். நம்ம மனித உடல்ல வெறும் 2% வெயிட்டு மூளையோடது. 18 வயதுக்குட்பட்ட, அதாவது அடல்ட்னு சொல்லக்கூடிய குமர பருவத்தினருக்கு உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றல்ல 20% மூளை எடுத்துக்கும். அதே சமயம் குழந்தைகளுக்கு மனிதரோட உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றல்ல 60% மூளை எடுத்துக்கும். மனித மூளை 100 டில்லியன் செய்திகளை சேகரிக்க இயலும். 1 டில்லியன் அப்படிங்கிறது ஒன்றுக்கு அப்புறம் 18 0, அதாவது 1 0 0 0ன்னு அப்படி 18 0 போட்டோம்னா என்ன நம்பர் வருமோ அதுதான் 1 டில்லியன். அந்த அளவுக்கான செய்திகளை சேகரிக்கக்கூடிய திறமை நம்மளோட மனித மூளைக்கு இருக்குது. சரி, நம்மளோட மனித மூளைக்கு நம்ம உடம்புல இருந்து சமிச்சைகள், அதாவது சிக்னல்ஸை கொடுக்கக்கூடியது, அதிக அளவு கட்டளைகளை இடக்கூடிய உறுப்பு எது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட கட்டைவிரல் தான். இந்த கட்டைவிரல் தான் அதிக அளவிலான தகவல்களை மூளைக்கு கட்டளையிடுது. ஒரு செகண்டில் 10,000 தகவல்களை நரம்புகள் மூளைக்கு கடத்துது. ஆண்களோட மூளை பெண்களோட மூளையை விட 10% அதிக பெருசு அப்படிங்கிறத அளவை பொறுத்து மட்டும் அந்த மூளையில் அதிக புத்திசாலியாவோ இல்லை புத்தி குறைவானவங்களாவோ இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆண்களோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பெண்களோட மூளையோட அளவு சிறியதாக தான் இருக்கும். ஆண்களோட மூளையில் 4000 உயிரணுக்கள் அதிகமாக இருக்கும். ஆண்களோட மூளை அழகை மட்டுமே ரசிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆண்களோட மூளை அமைப்பு கண்களில் காணக்கூடிய காட்சிக்கு மட்டும்தான் அதிக முக்கியத்துவம் கொண்டதாக இருக்கும். ஆனால் பெண்களோட மூளையானது பேச்சின் மூலமே மகிழ்ச்சி அடையும். பேச்சுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் தரும். அதனால தான் பெண்கள் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறவங்களாகவும் அதிகம் பேசுகிறவங்களாகவுமே அறியப்படுறாங்க. பெண்கள் பெரும்பாலும் தங்களோட மூளையில் வெறும் 10% மட்டும்தான் உபயோகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற தகவல் பெரும்பாலும் சொல்லப்படுது. அதனால தான் பெண்களால் எந்த ஒரு உறுதியான முடிவையும் எடுக்க முடியல அப்படிங்கிற தகவலும் சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே மூட நம்பிக்கையாகவும் வதந்தியாகவும் தான் சொல்லப்படுது. மனித மூளையை மனிதனால் நிச்சயம் 100% மனுஷன் அவனோட மூளையை பயன்படுத்துகிறான். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு செயல்களும் மூளையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகங்கள் உபயோகப்படுத்திக்கும். நமக்கு கையில் அடிபட்டா வலிக்கும், காலில் அடிபட்டா வலிக்கும். ஆனால் மூளையில் அடிபட்டா வலிக்குமா? நிச்சயம் நம்மளோட மூளையை பாதுகாக்கிறதுக்கு தான் நம்மளோட மண்டை ஓடை கடவுளால் கொடுக்கப்பட்டு இருக்கு. அதனால நம்ம மூளையில் எவ்வளவு அடிபட்டாலும் வலிக்காது. நம்ம உடல் உறுப்புகளை எல்லா பாகங்கள்லையும் மற்றவங்களுக்கு உடல் உறுப்பு தானமாக செய்யறாங்க இல்லையா? ஆனால் நம்மளோட மூளையை மட்டும் யாருக்கும் எப்பயுமே தானமாக தர முடியாது. ஏன்னா எந்த மனுஷனோட மூளையையும் இன்னொரு மனுஷனுக்கு மாற்றும் பட்சத்தில் இவனோட ஞாபகங்களும் என்ன அலைகளும் இன்னொரு மனிதனை பாதிக்கப்படும். அதனால மனிதனோட மூளையை மட்டும் எப்பயுமே மாற்ற முடியாது. ஆண்களோட மூளையோட சிறப்புத்தன்மை அப்படின்னு பார்த்தோன்னா ஆண்களால் எளிதில் வழிகளை கண்டுபிடிக்க முடியும். மேப்பை கொடுத்தோம் அப்படிங்கிறப்போ எந்த பக்கம் போகணும், எந்த திசைக்கு போகணும், எப்படி வழி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற திறமை ஆண்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் பெண்களால் நிச்சயம் அது முடியாது. ஆனால் பெண்களோட சிறப்பான தன்மை அப்படின்னு சொன்னோன்னா மல்டி டாஸ்கிங்.
ஒரே நேரத்தில் பலவிதமான பணிகளை ஒரே நேரத்தில் பெண்களோட மூளையால் செய்ய முடியும் அப்படிங்கிறதும் ஆராய்ச்சியாளர்களோட கண்டுபிடிப்பு தான். நம்மளோட மூளையை எப்பவும் நம்ம சுறுசுறுப்பாக வச்சுக்கணும், ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நிச்சயம் காலை உணவை தவறாமல் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம காலை உணவு எடுத்துக்கிற பட்சத்தில் தான் நம்மளோட மூளை அதீத ஆற்றலோட சுறுசுறுப்பாக இயங்கும். அதனால நம்ம நிச்சயம் நம்மளோட காலை உணவை எந்த காரணத்துக்காகவும் சாப்பிடாமல் தள்ளி வைக்கக்கூடாது. அடுத்து நம்ம தூங்குறப்போ நம்மளோட முகத்தை மூடி தூங்கக்கூடாது. ஏன்னா போதுமான ஆக்சிஜன் கிடைக்காத பட்சத்தில் மூளைக்கான போதுமான ஆற்றல் இல்லாமல் அது தன்னோட வேலையில் சுணக்கம் ஏற்பட்டுரும். அதே மாதிரி காற்று மாசுபாடு அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கும் பட்சத்தில் நம்மளோட மூளை அதோட செயல்திறனில் கொஞ்சம் பாதிக்கப்படும். அதனால பெரும்பாலும் தூய்மையான காற்று இருக்க இடத்துல இருக்கும் பட்சத்தில் நமக்கு மிக சிறந்த ஆற்றலும் நம்ம மூளைக்கான பவரும் நமக்கு கிடைக்கும். சரி, நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நமக்கு ஏன் உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூளை டயர்டாயிரும். நம்ம மூளை ஏன் டயர்டாகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இதர பாகங்கள் தன்னோட மூளைக்கு அனுப்பக்கூடிய அந்த சிக்னலில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளால் தான் நம்ம உடல்நல கோட்பாடு ஏற்படுது, உடல்நல கேடு ஏற்படுது. இதை நம்ம தவிர்த்துக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளைக்கு போதுமான ஓய்வு கொடுக்கணும். நம்ம மூளைக்கு போதுமான அளவுக்கு ஓய்வு கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நல்லா தூங்கலாம், சுத்தமான காற்று இருக்கக்கூடிய இடத்துல இருக்கலாம். இந்த மாதிரியான செயல்கள்லாம் செய்கிறப்போ நம்ம மூளை நிச்சயம் தன்னோட பழைய நிலையை சுறுசுறுப்பு அடைஞ்சிரும். சரி நண்பர்களே, இது எல்லாத்த விட ஒரு சிறந்த விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூளை நம்மளுக்கு வச்சிருக்கிற ஒரு அழகான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை கண்ணாடியில் பார்க்குறப்போ நம்ம ரொம்ப அழகாக இருக்க மாதிரி தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆக்சுவலாக நம்மளோட பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணாடியில் போய் நிற்கிறப்போ நம்ம எவ்வளோ அழகாக இருக்கோமோ அதிலிருந்து ஒரு 30% நம்ம இன்னும் அழகாக காமிக்கிற மாதிரி தான் நம்ம மூளை நம்ம கண்ணை ஏமாற்றும். ஸோ அப்போ நம்ம கண்ணாடியில் பார்க்குறப்ப நம்ம எல்லோரும் அழகாக தெரியறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூடுதலாக அழகு. நம்ம ஏற்கனவே அழகு இருந்தாலும் அது கூடுதலாக ஒரு 30% நம்ம அழகானவங்களாக காமிக்குது. சரி, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை பார்த்தா அழகாக இருக்கும். சரி, மற்றவங்கள பார்த்தா அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? நம்ம மற்றவங்கள பார்க்குறப்போ அவங்க இருக்க அழகை விட 20% அவங்கள அழகாக நம்ம மூளை நம்மளுக்கு தூண்டி காமிக்கும். இது எல்லாமே நம்ம மூளை நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அழகாக செட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன நண்பர்களே, இந்த தகவல் மூளை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவலாகவும் மேலும் உங்களுக்கு மூளை பற்றின ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடியதாகவும் இருந்திருக்கு இல்லையா? இது மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.